உன்னத நாமம் மேலான நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கிராமத்துக்கு ஆண்டவர் நன்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நம்ம துதிக்க துதிக்க அநேக அந்தகார வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு நிர்மூலமாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்கிறார், நான் உன்னை இந்த எழுத்துல முத்தை மோந்திரமாய் வைப்பேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. இங்க நம்மளுடைய ஊழியமா இருக்கட்டும், நடத்த போகிறதான சபை போதகராக இருக்கட்டும், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தமாய் இந்த பகுதி குறித்து சொல்லியிருக்கிற காரியம், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை முத்திரை மோந்திரமாய் வைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் திருன்று தொடங்கி திருப்பதி வரைக்கும் அவர் நிறைவேற்றி முடிக்க போகிற அதிகாரம் நம்முடைய கரங்களில். ஹல்லேலூயா. எல்லா அதிகாரமும் உங்கள் கரத்திலே, சாவை வென்ற இயேசுவின் நாமத்திலே. எல்லா அதிகாரமும் நம்ம கரத்திலே, சாவை வென்ற இயேசுவின் நாமத்திலே. நாங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் சேனை, அவன் திட்டங்களை முறியடிக்கும் சேனை. வாய் திறந்து, நாங்க சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் சேனை, அவன் திட்டங்களை முறியடிக்கும் சேனை. எல்லா எழுத்து அப்பால போ சாத்தானே, உன் ஆயுதங்களில் ஒன்றும் வாய்க்காதே. எல்லா அதிகாரமும் எங்கள் கரத்திலே, சாவை வென்ற இயேசுவின் நாமத்திலே. எங்க எல்லையை விட்டு அப்பால போ சாத்தானே, உன் ஆயுதங்களில் ஒன்றும் வாய்க்காதே. எல்லா அதிகாரமும் எங்கள் கரத்திலே, சாவை வென்ற இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை. எங்க எல்லையை விட்டு அப்பால போ சாத்தானே, உன் ஆயுதங்களில் ஒன்றும் வாய்க்காதே. எல்லா அதிகாரமும் எங்கள் கரத்திலே, சாவை வென்ற இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது மத்தியிருக்கிற அருமையான நம்ம ஆவிக்குரிய தகப்பன் அவர் ஜெபித்து பிற்பாடு 3 எக்காலம் மூதும் போது அந்த ரிப்பனை கட் பண்ணி உள்ள பிரவேசிக்க போகிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்களை உள்ள அமைச்சிருங்க. உள்ள அமர்ந்துட்டோம். நம்மோடு கூட இருக்கிற நம்ம சபை ஆட்கள்லாம் சேர்ல அமர்ந்துடலாம். ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் உள்ள போகிறோம். அவங்களுடைய இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தை கைவிட்டு சொல்லுங்க, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை அனுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து ஆசீர்வதிங்க, அது ஆசீர்வாதம். இங்க ஊழியம் செய்யக்கூடிய ஜெய் சிஸ்டர் சாம் சமந்தா முடிவாங்க, வேகமா நில்லுங்க. இங்க இருக்கக்கூடிய விஜய் மனைவி ஜேக்கப், ரெபேக்கா, கார்த்திகா உங்க அம்மா, ஓடக்கருக்கு எல்லாம் முன்னாடி வந்திருக்கு. ரைட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் எனக்கு கேட்கலனாக்க மைக்கையும் பின்னாடி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க சொல்லியிருக்கிறேன். நீங்க அமைதியா இருந்தா நீங்கள் எப்படி முத்திரை மோதிரமாய் ஆண்டவர்களுக்கு போறீங்க. ஆண்டவர் அதிகமா துதிக்கணும். எவ்வளவு மகிமைப்படுத்துறீங்களோ நீ அவரை கனம் பண்ணுகிறாய், உன்னை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீ அவரை கனம் பண்ணுவது என்றால் என்ன? அவர் துதிப்பது தான் நம் கனம் பண்ணுவது. அப்ப துதிங்கள் என்று சொன்ன முதலாவதாக அவர் வரப்போகிறார். வாரம் என்ன? அவரை கனம் பண்ணணும். அதுதான் ஸ்தோத்திரம்.
ஹalleluya சோதரம் 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 praise the lord praise the lord praise the lord praise the lord நீங்க துதிக்க பொழுது இந்த இடம் அசைக்கப்பட வேண்டும், இந்த இடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமா, நீ துதிக்க 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 இந்த ஆலய காம்பவுண்ட் முழுவதிலும் ஒரு அக்கினி இறங்கும். அப்படி அக்கினி இறங்கும் பொழுது இங்கு நடத்துகிறதான இந்த ஊழியக்காரன் நிற்பதற்கு பிரசங்கிப்பதற்கு அவரை சுற்றிலும் அக்னி மதிலாக அவர் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம நிற்கிற எந்த இடத்தை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி சுத்திகரிப்பது என்ற ஸ்தோத்திரத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்னும் 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 துதிங்க, இன்னும் துதிங்க, இன்னும் துதிங்க, இன்னும் துதிங்க, இன்னும் துதிங்க, இன்னும் துதிங்க. ஹalleluya ரதத தொல்லிக்கரையா ரதத தொல்லிக்கரையா ரதத தொல்லிக்கரையா ரதத தொல்லிக்கரையா ரதத தொல்லிக்கரையா. இந்த காம்பவுண்ட் முழுவதுமாய் ரதத தொல்லிக்கிற ஆண்டவரே, இந்த ஆலயத்தை சுற்றிலும் ரதத தொல்லிக்கிற ஆண்டவரே, உன் சத்துருக்கு சத்துருவாயும் உன் விரோதிக்கு விரோதமாய் நான் ஒருவன் சொன்னீங்களே, இதோ இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் பொழுது இந்த எல்லையில் இருக்கிற எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்படுவதாக. நான் உனக்கு முன்னாக போவேன், உன் சத்துருக்களை நான் முறியடிப்பேன் சொன்னீரே. இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எல்லையில இந்த கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு விரோதமாக, கிராம ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துரு இப்போது முறியடித்து போவாராக. இந்த எல்லைகளை நீ உலாவும் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு சுற்றிலும் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். உங்களை நாங்கள் துதிக்க 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 பரத்துள்ள என் தேவன் தூதர்களை இறக்கவும் ஏறுவதுமாய் இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. முடிக்க முடியல, அவர் துதிக்க சொன்னாரு. இன்னும் கூட முடிக்க முடியல, அவர் துதிக்க சொன்னாரு. அவர் இன்னும் துதிக்க சொன்னாரு. நானும் முடிக்கணும், ஜெபத்தை முடிக்க நினைக்கிறான். சொன்னாரு துதி. எரிகோ கோட்டை எப்படி தகர்ந்ததோ, நீ எவ்வளவாய் துதிக்கிறாயோ, எங்க இருக்கிற எரிகோ சாய்ந்து போவான், விழுந்து போவான். சத்துருதான் எரிகோவாய் இருக்கிறான். உன்னை ஆராதிக்க கூடாதபடிக்கு, துதிக்க கூடாதபடிக்கு எரிகோ ஒன்று இருக்கிறது. நீ துதிப்பாயானால், அதை சுற்றி சுற்றி வருவாயானால் அந்த எரிகோ சாய்ந்து போய்விடும். Hallelujah, 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 hallelujah. இன்னும் வல்லமை இறங்கட்டும், இன்னும் வல்லமை இறங்கட்டும். இன்னும் அக்னியோடு ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அந்நிய பாஷை நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. மேல அபிஷேகத்தை அனுப்புங்க. இன்னும் எல்லாருமே அக்கறை ஊட்டுகிறேன், எல்லா தலையில அக்கறை போடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த வல்லமை இப்போது கொண்டு விட்டு எரிவதாக. இந்த ஸ்தலத்தை உங்க கருத்தில் நாங்கள் ஒப்புக்கிட்டு இந்த நாளிலிருந்து கர்த்தர் வாசம் நகர வீடா இது இருக்க போவதற்காக நன்றி. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணும் இடமாக இதை கர்த்தர் மாற்றுகிறீர். இன்னும் இவ்வளவு இடமாக இந்த ஸ்தலத்தை கர்த்தர் மாற்ற போகிறீர். கர்த்தர் சொன்னீர், தேவ மனுஷன் மூலியமாய் இங்கே நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் சொல்லுங்க. அப்பா, இப்பொழுது இந்த ஸ்தலத்தை நாங்கள் துதியினால சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறோம். ரத்தத்தை எல்லாம் தெளித்து இருக்கிறோம் ஆண்டவரே. சங்காரத்துடன் இனி உள்ளே வர முடியாத ஆண்டவரே, இந்த எல்லை எங்களை உலாவ முடியாத ஆண்டவரே. என் தேவ மனுஷன் வருவதற்கு முன்பாக கர்த்தர் முன்பாக போயிருப்பேன். நீ போ, நான் உனக்கு முன்பாக போய் உன் சத்துருக்களை நான் முறியடிப்பேன் சொன்னது போல இந்த ஊழியத்துல இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் முறியடிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, பரிசுத்தமான உயிர் சேர்ந்த நாளிலே இந்த திருச்சபையை நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். நீ இறங்குவதும் ஏறுவதுமாய் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாக நான் கண்டேன். அது முத்திரை ஆண்டவரே, ஒரு முத்திரை ஆண்டவரே குத்தப்பட்டிருக்கிறது. பிதாவே, நீர் உலாவும் என் நடுவில் அசைவாடும் இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் பேரை சொல்லி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் மகிமைப்படுத்த வரவில்லை ஆண்டவரே, எங்களை அழைத்தவரை மகிமைப்படுத்த முடியாது நாங்கள் ஒத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதியும் நடத்தி கொண்டிருக்கிறதான அன்பு தம்பியையும் மனைவியையும் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தாவே.
இதை குறித்தான ஊழியக்காரரையும் ஒரு மனைவி பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் வந்து ஆசீர்வதியும் கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எக்காலம் ஓதப்படும் போது 3 முறை எக்காலம் ஓதப்படும். நல்ல கரங்களை தட்டி நீங்க ஸ்தோத்திரிக்க போறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you. Thank you. Thank you. Thank you. மூன்றாவது எக்காலம் ஊதப்படும் போது ரிப்பன் கட் பண்ணுவாங்க. மூத்தவங்க ஃப்ரண்ட்ல வந்துருங்க. வாங்க ஃப்ரண்ட்ல வந்துருங்க. கல்லு இருக்கு. Jesus. நல்ல கரங்கள். மூன்றாவது எக்காலம் ஊதப்படும் போது கட் பண்ணுவாங்க. எக்காலம் ஊதப்படும் போது நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. எல்லாம் கரம் தட்டி கத்த பயன்படுத்தி போகலாம். பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவவீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவவீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் உதிர்த்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அதை மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே எங்கள் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. நல்லவர். கரண்ட் இல்லாத காரணத்தினால உள்ள கொஞ்சம் வேர்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரியவங்க கொஞ்சம் வெளியே உட்காந்துருங்க. சரியா ஒரு அரை மணி நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இதில் ஒரு சாட்சி சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். முடிந்த அளவுக்கு காற்று வேணுன்றவங்க அப்படி கொஞ்சம் நெருக்கமா சேர் போட்டு வெளியே அமர்ந்துகள் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மனோஜ் ஃபேமிலி இருந்தா உள்ள கொஞ்சம் வந்துருங்க. ஓடக்கரில் இருக்க ஆட்கள் எல்லாம் உள்ள வந்துருங்க. முடிச்ச உட்காரலாம். அப்படி உட்கார்ந்து நிற்க முடியாது. ஒரு 30 மினிட்ஸ்ல